வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 10th 12th அண்ட் டிகிரி படித்தவங்களுக்கான கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் 21/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்புக்கு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கங்க, என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க. அடுத்தது உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதிங்க. இதெல்லாமே வந்து இங்கிலீஷில் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி உங்களுடைய ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க, தென் கேஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது வந்து நீங்கள் 10th 12th அண்ட் டிகிரி வந்து எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறதும் அதனுடைய மார்க்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வந்து மேலே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது கூட நீங்கள் ஒரு சில ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடியது உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வச்சு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய போஸ்டல் ஸ்டாம்ப் நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா அனுப்பணும். போஸ்டல் கவர் வாங்கி அந்த போஸ்டல் ஸ்டாம்பும் ஒட்டி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து இவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரெசென்டிங் ஆஃபீஸர் CBO, ஆஃபீஸர் கமாண்டிங் ட்ரூப்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், டாக்ஸின் பாரத் ஏரியா, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், சென்னை 600009. இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா LTC அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 19,900 வந்து சேலரியை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குக் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு வந்து 19,900 சேலரி. MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18,000, அதே மாதிரி MTSல 18,000 சேலரி. ஸோ இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கீங்க அல்லது வந்து 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதுமானது, அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ என்னென்ன உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். Tier 1 Tier 2 எக்ஸாம் இருக்கும். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலபஸ்லேருந்து தான் வந்து கேட்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சென்னையிலேருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.